Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய பயனுள்ள phrases. அதுதான் பார்க்க போறோம். பாருங்களேன். I will finish this book this afternoon. I'm going to finish this book this afternoon. இந்த இடத்துல நம்ம will finish அப்படினு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல going to finish அப்படினு சொல்றோம். I will finish க்கும் I am going to finish க்கும் என்ன வித்தியாசம்? அததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு will finish, going to finish, will cook, going to cook இந்த மாதிரி will, going to ரெண்டுத்தையும் எந்த இடத்துல தப்பு இல்லாம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம லெசனுக்கு போலாமா? பாருங்க. I will finish this book afternoon அப்படினா பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இன்று மதியம் இந்த புத்தகத்தை படித்து முடிப்பேன் அப்படினு சொல்றோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். I am going to finish this book this afternoon. நான் இன்று மாலை இந்த புத்தகத்தை படித்து முடிக்க போகிறேன் அப்படினு சொல்றோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. I will finish this book this afternoon அப்படினா ஒரு டிட்டர்மினேஷன், உறுதியா நம்ம சொல்றோம், தீர்மானமா சொல்றோம். நான் இன்னைக்கு மத்தியானம் இந்த புத்தகத்தை படிச்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியா நம்ம சொல்லும் பொழுது will finish அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது will finish அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு டிட்டர்மினேஷன், உறுதியாக அதை அழுத்தி சொல்வதற்கு, முக்கியத்துவம் கொடுத்து சொல்வதற்காக நம்ம will finish அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம். அதாவது வலியுறுத்தி கூறுவதற்காக பயன்படுத்தக்கூடியது. ஒரு தீர்மானம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வலியுறுத்தி சொல்ல போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம இன்னைக்கு மதியத்துக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வலியுறுத்தி சொல்வதற்கு நம்ம பயன்படுத்த போறோம், உறுதியா நம்ம சொல்ல போறோம் ஒரு விஷயத்தை அப்படின்னா நம்ம will அப்படின்ற இந்த வேர்பை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அதுவே பாருங்க. I am going to finish this book this afternoon அப்படின்னா ஒரு prediction, கணிப்பு. நான் இந்த புத்தகத்தை இன்று மாலை படித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிறோம். நம்ம முன்கூட்டியே யூகிச்சு சொல்றோம். அது நடக்கவும் நடக்கலாம், ஒருவேளை நடக்காமலும் போகலாம். நம்ம எப்படி இந்த யூகத்தை சொல்றோம் அப்படின்னா அதோட தர்க்கம் மற்றும் சான்றுகள் இதெல்லாம் வச்சு நம்ம இதை முடிச்சிருவோம் நம்ம எப்படியும் இன்னைக்கு அப்படின்னு நம்ம யூகிச்சு சொல்றோம். லாஜிக்கலா திங்க் பண்றோம். அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது. நம்ம சீக்கிரமா முடிக்க போறோம் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். அதனால நம்ம யூகிச்சு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம யூகிச்சு சொல்லும் பொழுது I am going to finish this book this afternoon அப்படின்னு நம்ம சொல்லணும். I will finish this book this afternoon அப்படின்னா I am determined to do it. அதை செய்து முடிக்கணும் அப்படின்னு நான் உறுதியா இருக்கிறேன், உறுதியா தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது will அப்படின்றத போட்டு அந்த வேர்பை நீங்க சொல்லணும். அதுவே I am going to finish this book this afternoon அப்படின்னாக்கா prediction, நீங்க அதை யூகிச்சு சொல்றீங்க. based on the எவிடன்ஸை வச்சு நீங்க யூகிச்சு சொல்றீங்க. அந்த மாதிரி நீங்க யூகிச்சு சொல்றீங்க அப்படின்னா இது நடக்கவும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க going to அப்படின்ற இந்த verb ஃபார்மை யூஸ் பண்ணணும். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம will finish, going to finish ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன, எந்த மாதிரி சூழ்நிலை அது யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.